அடுத்தது எக்ஸசைஸ் 1.3ல 10th சம். இது ஒரு 5 மார்க். இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் 4 ஹேண்ட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, the data in the adjacent table depicts the length of a person 4 hand and their corresponding height. ஒரு பர்சனோட 4 hand ஹைட்டையும் அவரோட ஹைட்டையும் மென்ஷன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. Based on this data, a student finds a relationship between height y and forehand x as y is equal to ax plus b. இதை வச்சு y equal to ax plus bங்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு போட்டிருக்காங்க. வேற a and b are constant. இது நீங்க என்ன நம்பர் போட்டாலும் அதுல இருக்க ஏவும் பியும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்னா ஒரே நம்பரா தான் இருக்கும். நீங்க வந்து எக்ஸையும் ஒய்யும் மாத்திக்கலாம், ஆனா ஏ அண்ட் பியும் வந்து மாற்ற முடியாது. அதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். Check if this relation is a function. இதுதான் first question. அடுத்து second one வந்து find a and b. Third one வந்து find the height of a person whose forehand length is 40 cm. length forehand length வந்து 40 cm இருக்க பர்சனோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது find the length of a forehand of a person if the height is 53.3 inches. ஒரு பர்சனோட ஹைட் 53.3 inches இருந்தா அந்த பர்சனோட 4 hand length எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 questions இருக்கு, நம்ம நாளைக்கு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் வந்து கிவன்ல இருக்க அந்த ரிலேஷன் வந்து y equal to ax plus b. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன்ங்கிறது ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலே சொன்னேன், இது டொமைன், இது கோடொமைன். அதாவது இது எக்ஸ், இது வந்து ஒய். இதுக்கு நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம இங்க இருக்க நம்பரை அந்த ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி இந்த பக்கம் நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சிச்சுன்னா அது அப்படி இருக்கு. இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரு யூனிக் இமேஜ் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இங்க வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, 35 forehand length இருந்தா அந்த பர்சனோட ஹைட் வந்து 56 inches இருக்கும். இது நம்ம கொஸ்டின்ல கொடுத்த டேபிள் இருந்தே கண்டுபிடிக்கலாம். 45 சென்டிமீட்டர் forehand length இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட ஹைட் வந்து 65 inches இருக்கும். 50 சென்டிமீட்டர் forehand length இருந்துச்சுன்னா 69.5 inches ஹைட் இருப்பாங்க. 55 சென்டிமீட்டர் forehand length இருந்துச்சுன்னா 74 inches ஹைட்ல இருப்பாங்க. இங்க இருக்க ஒவ்வொரு இமேஜுக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரு இமேஜ், யூனிக் இமேஜ் கிடைக்கிறனால இது கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் கிளியர் தட் ஈச் எலிமெண்ட் ஆஃப் டொமைன் இஸ் ஹேவிங் எ யூனிக் இமேஜஸ் இன் கோடொமைன், ஹென்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டோம். அடுத்தது ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது y is equal to ax plus bங்கிற ரிலேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல a and b வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த a and bங்கிறது ஒரே நம்பர் தான். ஏங்கிறது ஒரே நம்பர், bங்கிறது ஒரு நம்பர். அது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். y xங்கிறது கொடுத்துருக்க டேபிள் இருக்க x y வச்சு நம்ம எது வேணாலும் போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபைண்ட் a and b from the table. நான் டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன். x equal to 35, y is equal to 56 எடுத்துக்கிறேன். அப்ப y equal to ax plus b which implies y வந்து 56 equal to a into 35 plus b. இது வந்து first equation. அடுத்த செகண்ட் நம்பருக்கு x equal to 45, y equal to 65 எடுத்துக்கிறேன். அப்ப 65 equal to 45a plus b. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைச்சிருது. 1 and 2 இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு aங்கிறது கிடைக்கும். அடுத்து அந்த a வச்சு நான் bங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 minus 2 அப்படின்னா 35a plus b equal to 56, 45a plus b equal to 65. இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணா இந்த b கேன்சல் பண்ணலாம். ஏன்னா பியும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க b பிளஸ்ல இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்க பியும் பிளஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணா இந்த ரெண்டையும் நான் ஈஸியா கேன்சல் பண்ணலாம். அதனால நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 10a equal to மைனஸ் 9 கிடைக்குது. அப்ப a equal to மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த 10 வந்து இங்க டிவைட்ல வரும். எப்படின்னா மைனஸ் 10a equal to மைனஸ் 9 இருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா a equal to 9/10 கிடைக்கும். இதை 0.9 எழுதலாம். அதுதான் a equal to 0.9. இந்த a equal to 0.9 நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 35a plus b equal to 56. அப்ப aக்கு பதில் 0.9 into 35 plus b equal to 56. 35 into 9 போட்டோம்னா 315 கிடைக்கும். இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி
31.5 plus B equal to 56, which equal to B is equal to 56 minus 31.5. 56 minus 31.5 போட்டோம்னா 24.5 கிடைக்கும். அதாவது இங்க 0 இருக்கும். இந்த இடத்துல borrow பண்ணோம்னா 5 10 மிச்சம் வந்து 5. 5 minus 1 4, 5 minus 3 2, 24.5. இதுல நம்ம ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏங்கிறது 0.9, பிங்கிறது 24.5. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின்ல நம்மளுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ரிலேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. அதை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அப்ளை பண்றோம். அதாவது ஏ பி அப்புறம் எக்ஸ் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா 0.9, அதாவது ஏ இது ஏ எக்ஸ் given 40 plus 24.5 b equal to ஒய் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So which is equal to 36 plus 24.5 equal to 60.5 inches. Y is equal to 54 when x equal to 40 centimeter, y equal to 60.5 inches. அடுத்தது y equal to 53.3 inches கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் yx equal to ax plus b. y இருக்க இடத்துல 53.3 equal to 0.9 அங்கிறது a, x plus 24.5ங்கிறது b. இதெல்லாம் நம்மளுக்கு அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா x equal to 32 கிடைக்கும். xங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே உங்களை டேபிளே கொடுத்துருக்காங்க. லென்த்து அதாவது சென்டிமீட்டர்ல இருக்கும். அதனால x equal to 32 சென்டிமீட்டர் when y equal to 53.3 inches. அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு 5 மார்க் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.